25 வந்து உங்க எதிர்பார்த்தோம் நீங்க இல்லையே வரலையே. விமர்சனம் வந்து எல்லாமே வந்து நேச்சுரல். இப்போ வந்து அது பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ராம், சுந்தர் அண்ட் சரவணன். ஓல்டு மிர்ச்சி பிரியாணியோட 6வது பிரான்ச் இது. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தெம். பொதுவாக வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து குவாலிட்டி அதே குவாலிட்டி வந்து எவ்ரிடே நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்ச். ஸோ 6வது பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட குவாலிட்டி அண்ட் சக்ஸஸ் வந்து உண்மையிலே அவங்களோட ஃபுட்டில் தான் இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன், உண்மையிலே பெரிய விஷயம். இந்த ஷார்ட் டைமில் வந்து 6வது பிரான்ச் எதுவுமே வந்து ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் கிடையாது, அவங்களோட ஓன் பிரான்ச்சஸ் தான். ஸோ விஷிங் தம் மெனி மோர் பிரான்ச்சஸ் லைக் திஸ். உண்மையிலேயே நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃப்ரீ சாப்பாடு எப்போ நான் அனுப்பிச்சிடுவார் வீட்டுக்கு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ணா நகரில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ உண்மையிலேயே அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணுறதே வந்து பெரிய சேலஞ்ச் தான். அதுவும் நல்ல ஒரு லொக்கேஷனில். இப்போ நான் வந்து நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் எல்லாருமே பேசுகிறது என்னென்னா அண்ணா நகரில் ஒரு ரெஸ்டாரண்ட் போடணுன்னு தான் வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கன்சியூமர்ஸ் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ப்ளஸ் அண்ணா நகர் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ உண்மையிலே நீங்கள் நல்லா பிரியாணி கொடுத்தா மட்டும்தான் இங்கே ரெஸ்டாரண்ட் இங்கே சர்வைவ் ஆகும். ஸோ பட் அவங்க பிரியாணி தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் இங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஆனால் பாலா 25 வந்து உங்க எதிர்பார்த்தோம் நீங்க இல்லையே வரலையே. அது ஓகே. அது என்ன ஆக்சுவலாக வந்து அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்தேன். பாலா சார் பர்சனலாக இன்வைட் பண்ணார், பட் என்னால் வர முடியல. அதனால படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்போ சார் ஆரம்பிங்க? அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஆமாம், ஏப்ரல் அந்த ஷூட்டிங். சார் சினிமாவில் பாகம் 2 தேவையா தேவையில்லை? என்ன இல்லை, அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடாது. இப்போ பார்ட் 2 வந்து எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். உங்களுக்கு பார்ட் 1 நல்லா ஓடிச்சுன்னா ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். பட் அதெல்லாம் மீறி அந்த படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஹீரோவை தாண்டி ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் பிடிச்சிருக்கா, ஹீரோ பிடிச்சிருக்கா, ஆக்டரா? நான் வந்து பேசிக்காக ஸ்போர்ட்ஸ்மேன் தான். ஸ்கூல்லேருந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது என்னோட லைஃப்பில் என்னோட என்ன சொல்கிறது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஸ்போர்ட்ஸ்மேன் பிடிச்சிருக்கா, ஹீரோ பிடிச்சிருக்கா, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து உங்கள் நண்பர் இப்போ வந்து துணை முதல்வராக இருக்காரு, அவர் இல்லை, அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண. இப்போ லாஸ்ட் ஈவெண்ட் கூட ST80 வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரியே நிறைய இப்போ அயன்மேன் பண்ணும்போது நிறைய ஃபர்ஸ்ட் அயன்மேனுக்கும் இந்த அயன்மேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் என்னென்னா ST80 நிறைய கோச்சிங் அங்கே இருக்கிற கோச்சஸ் வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ், அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஷியன்சி இருந்தது. ஸோ நான் போய் அந்த ST80 அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அத்லெட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸுக்கு தயாராகப்படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நம்ம அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக மெடல் எடுப்பாங்க. விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்களே, மக்களே வந்து ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஒரு ஆக்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமர்சனம் வந்து எல்லாமே வந்து வெரி நேச்சுரல். இப்போ வந்து அது பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் பியாண்ட் விமர்சனம் மூவி கண்டிப்பாக நல்லா இருந்தால் அது கூட சார் ST80 கூட அசோசியேட் பண்ணி சைக்கிளிங் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட். அடுத்தடுத்து நீங்கள் ஏதாவது கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்களா? ST80 கூட கம்பெனி ST80 வந்து நான் வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன். இப்போ வந்து அந்த என்னோட ஜெர்சியில் ST80 போடுறது வந்து நாட் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கு பே பண்ணுறதோ அது கிடையாது. பட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு தமிழ்நாடுல ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒன்று நடத்துனாங்க, நம்ம CM ட்ராஃபி மாதிரி. ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் இந்தியாவிலே நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபெக்டாக இந்த ஏஜ் குரூப்பில் பண்ணது வந்து நம்ம ST80 தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அந்த ஒரு ST80 அசோசியேட் பண்ணி நம்ம ஒரு ஈவென்ட் பண்ணுறதுல வெரி ஹாப்பி. நீங்களும் அடுத்து அஜித் சார் தான் அந்த ST80 கூட கம்பைன் பண்ணி பண்ணுறீங்க. அவர் ஒரு கார் ரேஸில் கலந்துக்க போகிறாரு, அதை பற்றி இல்லை அது வந்து இட்ஸ் ஒரு அவேர்னஸ் தான். இப்போ ST80 வந்து தனி பாடி, அதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பட்
நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பெருமையாக இருக்கும், நம்ம வந்து எஸ்டிஐடியோட அசோசியேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிச்சு வந்து இப்போ வந்து அவர் ஜெயிச்சு ஒரு லேக்ஸோ சம்திங் க்ரோஸோ வந்து வாங்கி வராங்க, அது கூட அவார்டாக தான் வாங்கி வராங்க. அதையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க, அது சரியா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் தான், ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சுட்டு வராங்க, இவங்க யாரும் கையில் எடுத்து கொடுக்கல. ஆனால் வந்து அதுலேயும் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டேக்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான். எனி ப்ரொஃபஷன் அட்ராக்ட்ஸ் டேக்ஸ் தான். அது வந்து ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ். அதில் போய் நம்ம வந்து இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்மேன், நீ டாக்டர் அப்படி சொன்னேன்னா டாக்டருக்கு வந்து நம்ம உயிர் காப்பாற்றுறவங்க, அவங்களுக்கும் டேக்ஸ், முன்னாடியான டேக்ஸ் இல்லை, இப்போ எல்லாருக்குமே டேக்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் காமன் கிரவுண்ட். இல்லை, நான் இந்தியாவுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் விளையாடுறாரு அவருக்கே அவங்க அந்த நிலைமைனா மற்ற லோக்கல் இந்தியாவில் ரெப்ரஸ் பண்ணி விளையாடுனா தான் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்களே, அப்போ பிரச்சனை இல்லை.